ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்எஸ் சக்தி ஆடியோஸ் திருப்பூர். இன்றைக்கான வீடியோ பதிவில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஏவி ரிசோர் ரெடி பண்ணியிருக்கேன். மதுரை ஜெயகந்தபுரத்தில் இருந்து செல்வம் அப்படிங்கிற ஒரு நண்பர் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஆர்டர் கொடுத்துருக்காரு. அவருக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த ஏவி ரிசோர் பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் நிறையா ஆப்ஷன்ஸோட இந்த ஆம்பு பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு பிராண்டட் ஆம்பாவும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஏவி ரிசோரில் என்ன ஆப்ஷன்லாம் இருக்குமோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இந்த ஆம்பை பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபீக்கர் ஸ்மால் சைஸ் இல்லை பிக் சைஸ் இந்த மாதிரி ஃபீக்கர்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸை நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரியும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இதில் பேஸ் பார்த்திங்கன்னா எனி டைம் ரஃப் அண்ட் டைப்பாக தர்ரு புருன்னு வராமல் பேஸ் வர வேண்டிய இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேஸ், வெயிட்டான ஒரு பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டம்மு டும்முன்னு இந்த இரிட்டேட் பண்ணுற மாதிரி நம்ம காதெலாம் பார்த்திங்கன்னா கிளியர் அளவுக்குலாம் இருக்காது. பேஸ் வர வேண்டிய இடத்துல நறுக்குன்னு ஒரு பேஸ், நல்ல ஒரு பேஸு கிடைக்கும். எல்லா இடத்துலையும் பேஸ் வராது. ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த ஆம்பை பார்த்திங்கன்னா நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஆம்பு ஃபினிஷிங் அப்படியே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் லுக்கு ஒரு பிராண்டடு ஏவி ரிசோர் போல் இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குறிப்பாக இந்த பேனல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு பக்காவாக டிசைன் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு ட்ராயிங் பண்ணி அனுப்பிட்டு அவங்க ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த பேனல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆம்பில் பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. எல்லாமே கஸ்டமர் சைஸ் தான் பண்ணி விட்ருங்க. இந்த நாபு முதற்கொண்டு பார்த்திங்கன்னா கஸ்டமரோட சாய்ஸ் தான். மெட்டல் நாப்பு வேணுங்க சார் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. லட்டர்லாம் எனக்கு ஒயிட் கலரில் வேணுங்க சார் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. இந்த லைட்லாம் எனக்கு கசகசனில் வேணாங்க. இந்த லைட்டு வியூ மீட்ரு இந்த லைட்டுக்கு செலவு பண்ணுற காசை எனக்கு ஆடியோ ரிசல்ட்டில் நான் செலவு பண்ணுறேன், எனக்கு பக்காவான ஒரு ஆடியோ ரிசல்ட் எடுத்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் கேட்டார். அவர் கேட்ட மாதிரியே பக்கா டிசைனிங்கில் பக்காவாக அந்த ஆம்பை பார்த்தீங்கன்னா நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இதில் ஃப்ரண்ட் லுக்கு அப்படியே பார்த்துக்குங்க எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. இதில் ஒரு நாய்ஸ் கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக அந்த ஆம்பை நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா செட்டை ஆன் பண்ணிவிட்டேன். ஃபேன் ரன்னில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஃபேனோட நாய்ஸ் கூட உங்களுக்கு வெளியில் வராது. ஏன்னா நம்ம கரெக்டான ஒரு ஒரிஜினல் ஃபேனை யூஸ் பண்ணி கரெக்டான வோல்ட் கொடுத்தோம்னா ஃபேனோட நாய்ஸ் கூட வராது. ஏன்னா நைட் டயத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு படமோ இல்லை சாங்கு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது மைல்டாக கேட்கும்போது ஃபேன் பார்த்திங்கன்னா நாய்ஸை ஜென்ரேட் பண்ணும். அதை கூட நம்ம கட் ஆஃப் பண்ணி தான் இந்த ஆம்பை பார்த்திங்கன்னா நம்ம உருவாக்கியிருக்கோம். இதுன்னு இல்லை, நம்மள்ட்ட செய்யக்கூடிய ஆம்பு எல்லா ஆம்புக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்திங்கன்னா நான் அக்கார்லிக் பேனல் யூஸ் பண்ணி தான் இந்த ஆம்பை டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ பேக்ஸ் எல்லாம் எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்குங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம உள்ள எண்டியில் எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்குங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா. இதில் நிறைய ஆப்ஷன்ஸோடு கொடுத்துருக்கேன். அதை உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பேக் செல்லை எப்படி யூஸ் பண்ணியிருக்குங்கிறதையும் அப்படி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பேக் செல்லுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 230 வோல்ட் இன்புட் கொடுக்குற மாதிரி ஏசி மென்ஸ் கார்டு, கம்ப்யூட்டர் ஏசி மென்ஸ் கார்டு தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அடுத்து நம்ம ஃபீக்கர் கனெக்ட் பண்ணுறக்காண்டி பனானா ஜாக்கெட்டு, கோல்டன் பனானா ஜாக்கெட் தான், நல்ல ஒரு குவாலிட்டியான பனானா ஜாக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஏன்னா நம்ம அந்த 10 ரூபா 20 ரூபா பனானா ஜாக்கெட்லாம் யூஸ் பண்ணல. எல்லாமே குவாலிட்டியாக நல்ல ஒரு பிராண்டடாக இருக்க மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நம்மளோட லோகோவும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. அடுத்து இந்த ஆம்போட ஃபுல் ஹீட் டைம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 24 வோல்ட் ஃபேனை யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பிராண்டடான ஸ்டோன் ப்ரோ ஃபேன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பக்காவாக இருக்கும். அடுத்து ஃபியூட்டோ கார்டிஸோட டிஜிட்டல் இன்புட் கொடுக்கறதுக்காக இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 3 HDMI இன்னும் வந்துடும், ஒரு HDMI ஏஆர்சி அவுட்டும் வந்துடும், 2 ஆப்டிக்கல், 2 கோஆக்சல், 2 ஆக்சல் இன்னும் வந்துடும் இந்த இடத்துல. ஓகேங்களா. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ உள்ள இன்டீரியரில் எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த போர்டுலேருந்து வரக்கூடிய ஆடியோ அவுட்புட் எவ்வளோ, இதுக்கு எந்த மாதிரி ஃபீச்சர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்படி பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மரை பார்த்துருவோம். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 12 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர், நல்லா ஹெவியான ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம குமார் 6 மோனோ போர்டுக்காண்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இதில் நீங்கள் 12 இன்ச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா 15 இன்ச்சு சப்வூஃபரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதில் 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த சப்பை பார்த்தீங்கன்னா நல்லா பூஸ்டாக பண்ணி போட்டிருக்கேன். அதாவது நீங்கள் ஜேபிஎல் ஃபைனியர் பக்காவாக நீங்கள் ரன் பண்ணலாம். இல்லை எனக்கு இன்னும் அதிகமாகவும் ஒரு பேஸ் வேணும்
அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 15 இன்ச் வரையுமே நீங்கள் இந்த போர்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு தக்கன நம்ம கரெக்டான ஒரு ஆம்பியர் கொடுத்து வோல்ட்டு கொடுத்து பக்காவாக இந்த ஆம்பை வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 10 ஆம்பியரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த 5 சேனல் போர்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 5 சேனல் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்கு எவ்வளோ வாட்டேஜ் வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 100 வாட்டேஜ் பியூராக வரும். ஓகேங்களா, 100 வாட்டேஜ் பக்காவாக வரும். ஏன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிற 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டான ஒரு வோல்ட்டு கொடுத்து பக்காவாக இந்த இடத்துல நம்ம ரன் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு 100 வாட்டேஜ் ஒரு சேனலுக்கு வரும். ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டுக்கு 200 வாட்டேஜ், சரௌண்டிங் லெஃப்ட்டு சரௌண்டிங் ரைட்டு 200 வாட்டேஜ், சென்டருக்கு 100 வாட்ஸ், மொத்தம் இது 500 வாட்டேஜில் பக்காவாக இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும். ஓகேங்களா, இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 350 வாட்டேஜில் உங்களுக்கு ரன் ஆகும். பக்காவான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இதில் என்ன ஃபீச்சர் யூஸ் பண்ணலாம்னா நீங்கள் 6 இன்ச்சு 8 இன்ச்சு 10 இன்ச்சு வரையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஓம்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 4 ஓம்ஸ் 8 ஓம்ஸ் ரெண்டுமே நீங்கள் லோட் கொடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு தகுந்த நம்ம ஆம்பியர் கொடுத்துருக்கோம். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நல்ல ஒரு கெயினாக வேணும் அப்படின்னா நீங்கள் 4 ஓம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். 8 இன்ச்சு 10 இன்ச்சு வரையுமே யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு போர்டும் பாதிப்பு வராது. அப்படி போர்டுக்கு எதுவும் பாதிப்புனா நான் கேரண்டி கொடுக்குறேன். நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் போர்டை. ஓகேங்களா, நீங்கள் 10 இன்ச்சு வரையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போதுமானது 6 இன்ச்சு 8 இன்ச்சு போதும். 10 இன்ச்சு வரையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு இந்த போர்டுக்கு ஸ்ட்ரென்த் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, 2 ஸ்டோன் ப்ரூஃப் கெப்பாசிட்டர் போட்டு பக்காவாக இந்த ஆம்பியர் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்டப் பண்ணியிருக்கேன். அதனால் கேரண்டியோடு கொடுக்குறேன். நீங்கள் பக்காவாக நீங்கள் ரன் பண்ணலாம். ஓகேங்களா, இதில் 15 இன்ச்சு வரையுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் நான் டிசைன் பண்ணுற ஆம்பு எல்லா ஆம்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் JPL ஃபைனியர் மட்டும் நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். சோனி வந்து பார்த்திங்கன்னா நான் செய்யக்கூடிய செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகாது. ஓகேங்களா, நீங்கள் அப்படி மேட்ச் ஆகணும், சோனி ஃபிகரில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகணும், அதுக்கு நீங்கள் ஆம்பு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் கொடுக்குறம்போது சொல்லிடுங்க. ஏன்னா நான் நிறையா ஃபீட்பேக்கெலாம் கொஞ்சம் மாற்றி தான் ஆல்ட்ரு பண்ணி தான் JPL ஃபைனியர் இது ரெண்டுக்கு மட்டும் மேட்ச் பண்ணுற மாதிரி சப்போர்ட் ரிசல்ட்டுக்கெலாம் மாற்றி போட்டிருப்பேன். நீங்கள் ஆம்பு நம்மள்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் சோனி சப்பு பொருளில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வராது. ஓகேங்களா, அதனால தான் அந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா மென்ஷன் பண்ணுறேன். முடிஞ்ச வரை JPL ஃபைனியர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை ஆர்டர் கொடுக்கும்போது உங்கள் தேவை என்னவோ அதை நீங்கள் முன்னாடி சொல்லிடுங்க. உங்களுக்கு பக்கவாக இருக்குதுன்னா ஆம்பை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஆம்பெலாம் தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்பிளே தர கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆம்பை ரெடி பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ ஒரு சாங் ஒன்று ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.